விஜய் காவேரிக்கு கால் பண்ணி, "காவேரி, நான் என்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். நீ நினைச்சு வருத்தப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. எப்படிங்க போலீஸ் உங்கள பார்த்தாங்களா? நீங்க எப்படி எஸ்கேப் ஆனீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போலீஸ் என்ன பார்க்கல. அதுக்குள்ளேயே நான் வேற வழியில வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. நானு நாளைக்கு வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "காவேரி, இந்த நேரத்துல நீ சேஃபா இருக்கணும் காவேரி" அப்படிங்கிறாங்க. "நான் பாத்துக்கிறேங்க அதெல்லாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி காவேரி, பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சுறாங்க. காவேரி மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வெண்ணிலாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசுபதி வந்துட்டு, "வெண்ணிலா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை தாண்டிட்டாங்க. அவங்க கண்முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு பசுபதி, "இவ உயிரோட இருந்தா நம்மளை பத்தின உண்மையெல்லாம் கண்டிப்பா வெளியில சொல்லுவா. இவ உயிரோட இருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து வெண்ணிலாவை கொல்ல முயற்சி பண்றாங்க. கரெக்டா காவேரி அந்த ரூம்குள்ள ஐசி ரூம்குள்ள உள்ள போயிட்டு பசுபதி தடுத்துடுறாங்க. "காவேரி, டாக்டர் இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க" அப்படின்ட்டு. "சார், அவனை பிடிங்க சார். அவன் தான் வந்து வெண்ணிலாவை கொல்ல முயற்சி பண்ணான்" அப்படி சொன்ன உடனேயும் பசுபதியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. பசுபதி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு, "எதுக்காக வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ண" அப்படின்னு சொல்லி அடிச்சு உதச்சி போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காவேரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. "சார், இவன் தான் சார் கொலை பண்ண ட்ரை பண்ணான். வெண்ணிலா உண்மையிலே சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், கேளுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அடிக்கிறாங்க. பசுபதி வலி தாங்க முடியாம உண்மையெல்லாம் சொல்லிடுறான். "நான் தான் சார் வெண்ணிலாவை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டேன். அது எதிர்ச்சியா நடந்தது. அதுதான் நான் சூசைடுன்னு சொல்லி போலீஸ்ல விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது நான் தான் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இதெல்லாம் எதுக்கு பண்ண" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு அவன் இதெல்லாம் எதுக்கு பண்ணிருப்பான் சார்? என்ன பழி வாங்கணும், என்கிட்ட இருந்து விஜய் பிரிக்கணும், இதுக்காக தான் சார் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். விஜய் மேல எந்த தப்பும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "ஏன் நீ எல்லாமே பண்ணிட்டு அந்த ஆள் விஜய் மேல ஈஸியா பழி தூக்கி போட்டு போற, உன்னை உள்ள வச்சு சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க மேடம், விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடும். விஜய் எங்க இருந்தாலும் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னதும் தாத்தாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் போலீஸ்ல இருந்து வெளியில விட்டுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.